ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? இங்கே ஜங்ஷன் வா உடனே. ஆ வா வா வா. அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. 200 கையில் இல்லை. ஒரு 100 கொடுத்தனா இன்னைக்கு வீட்டில் கறி எடுத்து கொடுத்துக்குவேன். கொஞ்சம் காசை வச்சு என்ன பண்ணுற நீ? போன வாரம் நான் வாங்கி கொடுத்தேல, நீ தின்னையா தின்னலையா? கலக்கி கொடுங்க மாஸ்டர், கலக்கி அப்படின்னு கத்துறா. இன்னைக்கு எனக்கு தெரியாது. நீ ஏதாவது பண்ணி, எனக்கு இன்னைக்கு கையில் காசு இல்லை, நீ ஏதாவது ஒன்று பண்ணி நீ தான் வாங்கி தரணும். சொல்லு நான் ஐடியா. மாப்பிள்ள அவங்க சிச்சா இருக்கியான், அவனை கூப்பிடுவான். அவனுக்கு மண்டையை கழுவி காசு வாங்குவான். சரிதானே? மாப்பிள்ள இவனை பிச்சைக்கார மாதிரி இருக்கா, எப்படி மாப்பிள்ள தர போறியா? வாங்கிடும் அப்பலாம். நான் மாமா என்ன சொல்றேன் நம்மளை பத்தி? ஒன்றும் சொல்லலாம். மாமா என் ஊருப்பட்ட வேலை இருக்கு, எதுக்கு என்ன வர சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சரி என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்கு. மாப்பிள்ள என்கிட்ட ஒரு 300 இருக்கு. நீ ஒரு 200 ரெடி பண்ணி வச்சுக்க. அழகா போய் உனக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி சாப்பிடலாம், படத்துக்கு போகலாம், மஜாவா என்ஜாய் பண்ணலாம். ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். 2 பேருக்கு சேர்த்து 1300, நம்ம ஒரு ஆளுக்கு 200. இந்த ஆஃபர் நல்லா இருக்கு. நீங்க நினைச்சு நீங்க ஜமாயிச்சு அந்த நாளை எப்படியாவது எப்படியா அப்பயும் கையால பிடிச்சினா 200 ரூபாய் உதவி தந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் டைம் போவேன், எப்படியா விட்டு வரேம்மா. உங்க அப்பா காசு வைக்கலாம். உண்டியில உடச்சா எடுத்துட்டு வரேன்டா எனக்கு ஆசை. உடனே உண்டியல் மாதிரி இருக்கான். இவன் எங்க உண்டியை உடச்சு எடுத்து போறியான்? எனக்கே நம்பிக்கை இல்லவாமா நீ சொல்றதா பார்த்தா. மாப்பிள்ள இச்சான 100% நம்பலாம். நான் உடனே நம்பினேன். நீ 200 ரூபா தர மாட்டேற. அவனுக்கு போனதே அடியா. நீ அவன் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 நாள் ஆகி போச்சியா? number you have dialed is either currently switched off. phone is switched off. 1300 ரூபா ரெடி பண்ண வெண்ணைங்களுக்கு 200 ரூபா ரெடி பண்ண இல்லையா? யாரை ஏமாத்த பாக்குறாங்க இவங்க? இவங்களுக்கு இன்னைக்கு காப்பரா கொடுத்துருவோம். கிச்சானால இழிச்ச வேண்டானதா சார்?